யார் ரொம்ப பங்க்சுவலா இருப்பாங்க? நானா பேர் சொல்லு. அஸ்வின். வைபவோட கம்பேர் பண்ணா நான் தான் இல்லை சார். ஆமா கண்டிப்பா. ஓகே. ஓனரம்மா, என்னென்ன ஆர்டர் வந்திருக்கு, எந்த துணியை முதல்ல தச்சு கொடுக்கணும்னு லிஸ்ட் கொடுத்துட்டு கட் பண்ண துணியை கொடுத்தா நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்க ஆரம்பிப்பேன். சின்ன ஓனரம்மா, அத இந்த பக்கமா என்னோட முகத்தை பார்த்து சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமே. இப்பதான் மேடம் கே மேல இருக்கிற கோவம் போச்சோ? பரவாயில்ல, உனக்காவது கோவம் போயிடுச்சு. அத்தைக்கு தான் இன்னும் கோவம் போகல. என்ன பண்ண சொல்ற? பழகிட்ட, பேசாம இருக்க முடியலையே. ஆரம்பத்துல நீ பண்ண காரியத்துக்கு உன் மேல செம்ம கோவத்துல இருந்தாலும் நீ ஒரு விஷயம் பண்ணா அது சரியாதான் இருக்கும்னு எனக்கு எப்பவுமே தோணும். அதே எண்ணத்துல இதுவும் சரியா இருக்குங்கிற நினைப்புலதான் கோவத்தை மறந்து வந்துட்டேன். அது மட்டும் இல்ல, ஒரு ஃப்ரெண்டுங்கிறவ சந்தோஷத்துல கூட இருக்கிறோமோ இல்லையோ, ஆனா அவங்க கஷ்டத்தப்போ கூட இருக்கணும்னு நீயே அடிக்கடி சொல்லுவ. அப்படிதான் இப்ப வரைக்கும் என் கஷ்டத்துல எனக்கு துணையா நீ இருந்திருக்க. அப்படி இருக்கிறப்போ என் ஃப்ரெண்டு நீ ஒரு கஷ்டத்துல இருக்கிற, நான் உன் பக்கத்துல இல்லைன்னா எப்படி? அதனாலதான் மனசு தாங்காம வந்துட்டேன். தேங்க்ஸ் பத்மா. மத்தவங்க மாதிரி நீயும் என்ன புரிஞ்சுக்காம போயிடுவியோன்னு நினைச்சேன். நான் புரிஞ்சு என்ன ஆக போகுது? ஆமா, வாசனை கிட்ட திரும்ப பேசினியா? இல்ல அவர் ஏதோ கால் ஏதோ பண்ணாரா? நடந்து முடிஞ்ச சம்பவத்துல நான் மத்த யாருக்குமே எந்த விளக்கமும் சொல்லணும்னு அவசியம் இல்லைனாலும் என்னால ரொம்ப பாதிக்கப்பட்டது அவர்தான். அவர்கிட்ட நான் பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சேன். ஆனா அவர் நீங்க பண்ணது தப்பே இல்ல, உங்களோட உணர்வுகளை என்னால புரிஞ்சுக்க முடியுதுன்னு என்னை மன்னிச்சதோட இல்லாம என் மனசுல ரொம்ப உயரமா நின்னுட்டாரு. இப்ப நாங்க ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டோம். எங்களுக்குள்ள இருக்கிறது ஒரு நல்ல நட்பு மட்டும்தான். அது என்னைக்குமே இருக்கணுங்கிற முடிவுல இருக்கும். முடிஞ்சதை பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்லதான். ஆனாலும் சொல்லணும்னு தோணும். நீ அவசரப்பட்டு கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டியோ, அண்ணன் மாதிரி ஒரு நல்லவரை இழந்துட்டியோன்னு தோணுது. எனக்கு அப்படி தோணல பத்மா. இந்த கல்யாணத்தை என்னால ஏத்துக்க முடியாம நின்னதுக்கு நிச்சயமா ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும் தான் எனக்கு தோணுது. வாங்க அண்ணாச்சி. வியாபாரம் பார்க்க சொல்லி கடையை கொடுத்தா நீங்க பாட்டுக்கு கடையை திறந்து போட்டு அடிக்கடி இங்க வந்துடுறீங்க. பேசாம அதுக்கு இங்கே வேலைக்கு சேர்ந்துடலாமே. ஏன் பேச மாட்டீங்க? நீங்க பாட்டுக்கு உங்க ஃப்ரெண்ட் அம்போன்னு விட்டுட்டு போயிட்டீங்க. நான் அப்படி இருந்துட முடியுமா? அதான் அப்பப்ப வந்து அவங்க எப்படி இருக்காங்கன்னு பாத்துட்டு போறேன். அவ என்ன சின்ன பொண்ணா? நீங்க பாக்கலன்னா யாராச்சும் தூக்கிட்டு போயிடுவாங்களா? அவ ஒண்ணும் உங்க கடையில இருக்கிற அப்பக்கட்டு இல்ல, வினோதினி. ஃபயர். யாரும் நெருங்க கூட முடியாது. அடிக்கிற வெயிலுக்கு இங்க எல்லாரும் நெருப்பாதான் இருக்காங்க. தங்கச்சி, நான் என்னதான் வந்து பாத்துக்கிட்டாலும் நீங்க வந்த உடனே தான் உங்க முதலாளி அம்மா முகத்துல சிரிப்பே வந்திருக்கு. சும்மாவா சொன்னாங்க? ஒரு நல்ல தோழமை கூட இருக்கிறது ஒரு யானை பலத்தை தரும்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா எனக்கு பலமா இருந்தது நீங்க தாங்க. ஆமா பத்மா, என்னை யாருமே புரிஞ்சுக்கல. அத்தை, பசங்க, ரம்யான்னு நான் உலகமா நினைச்ச யாருமே என்ன புரிஞ்சுக்கல. நான் பெரிய தப்பு பண்ணிட்டதா என்ன ஒதுக்கி வச்சுதான் பார்த்தாங்க. முறையா அவர் விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் நான் மறுபடியும் அனாதையா உணர ஆரம்பிச்சேன். அப்போ இவர் கொடுத்த ஆறுதல் தான் எனக்குன்னு இந்த உலகத்துல ஒரு ஆள் இருக்காங்கன்னு சொன்னுச்சு. ஆட என்னங்க நீங்க இந்த சின்ன விஷயத்தை போய் இவ்வளவு பெருசா பேசிட்டு இருக்கீங்க? நான் அப்படி என்னங்க பண்ணிட்டேன்? பக்கத்து கடையில இருக்கேன். எனக்காக நீங்க எவ்வளவோ உதவி பண்ணிருக்கீங்க. நீங்க எனக்கு செஞ்ச உதவிக்கு முன்னாடி நான் உங்களுக்கு செஞ்ச உதவி எல்லாம் ஒண்ணுமே இல்ல. இத போய் ஒரு பெரிய விஷயமா பேசிட்டு இருக்கீங்களே. அப்படி இல்ல,
உலகத்திலேயே ரொம்ப கொடுமையானது நம்மளை சுத்தி ஆளுங்க இருந்தோம் நாம தனியா இருக்கோம்னு உணர்றதுதான். அது எப்படின்னா வெளிச்சத்திலயும் இருட்டிலயும் இருக்கிற மாதிரி அப்படிதாங்க எனக்கு இருந்துச்சு. அப்ப நமக்கு ஒரு சின்ன வெளிச்சம் கிடைச்சாலும் அது நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கும்ல. ஏன்னா அந்த நிமிஷம் என் வாழ்க்கையில எனக்கு பிடிச்சவங்க பிடிமானம் இல்லாம இருந்தப்போ என் கூடவே இருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டு நீங்க கொடுத்த ஆறுதல் எனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை கொடுத்துச்சு. அது ரொம்ப பெரிய விஷயங்க. அதை என்னால சாதாரணமா எடுத்துக்க முடியாது. மேடம் நீங்க என்னமோ சொல்றீங்க. சரி, இப்போ உங்க ஃப்ரெண்டும் வந்தாச்சு, இன்னும் அதிக நம்பிக்கையோட உற்சாகமா வேலை செய்யுங்க. நான் கிளம்புறேங்க. பரந்தங்கச்சி. என் கூடவே இருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டு நீங்க கொடுத்த ஆறுதல் எனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை கொடுத்துச்சு. நான் ஒரு முட்டாள். கடை எங்க இருக்கு? கடையை தாண்டி நான் எங்கேயோ போயிட்டு இருக்கேன். என்னாச்சு எனக்கு? எங்க நான் வரலன்னதும் வேற யாரையாவது விலைக்கு வச்சிட்டியோன்னு நினைச்சேன். ஏய், நீதான் வருவேன்னு எனக்கு தெரியுமே, அப்புறம் எப்படி? எப்படி தெரியும்? ஓ, கழுத கிட்ட குட்டிச்சவரு. இவன் எங்க விட்டா எங்க போவான்னு தானே? ஏய், என் ஃப்ரெண்டு என்னை விட்டு எங்க போவா? அந்த நம்பிக்கை எனக்கு இருக்காதா? சரிதான். இந்த கழுதைக்கு உன்னை விட்டா வேற யாரு இருக்கா? இந்த சிரிப்பை உன் முகத்துல பார்த்து எவ்வளவு நாளாச்சு. இப்படியே சிரிச்சுக்கிட்டே இரு, சரியா? நீங்க எல்லாரும் புரிஞ்சு என் பக்கத்துல இருக்கிறப்போ இந்த சிரிப்பு எங்கேயும் போகாது. சரி சரி, நீ வேலையை போய் பாரு. ரம்யா, ரம்யா,